ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனல் மேலே பனித்துளி. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குது, என்னடா இவ பொழுதன்னைக்கு இப்படி தான் வரா, ஹாய் ஹலோ டேசிஸ்ன்றா, மாதத்துக்கு ஒரு தடவை, ஆடிக்கு ஒருக்க, அமாவாசைக்கு ஒருக்க வராளே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது. என்ன பண்ண, நானும் வந்துட்டு ரொம்ப போராடி தான் வந்துட்டுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு வீடியோஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப வந்திருக்கேன், கம்பேக் கொடுத்துருக்கேன். என்ன ஆக போதோ தெரியல. கம்பேக் நானும் கொடுக்கணும்னு ஒவ்வொரு வீடியோவாக போடுறப்பெல்லாம் வந்துட்டு கால் வைக்கிறோம்னா கண்ணி வெடி தான் வெடிக்குது. நான் என்னங்க பண்ணேன்? சரி, ஓகே, இது நான் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வந்துட்டு கடைசியாக வந்துட்டு 1 மந்த் ஆச்சு. இன்றைக்கி டேட் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஆக்சுவலாக 25க்கு போட்டிருந்தேன். 1 மந்த் பெரிய கேப் ஆகி போச்சு, சாரி. ஸோ நம்ம லாஸ்ட்டாக எதோட நிப்பாட்டியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்படி ஒயன்ற ஒரு பொண்ணு வந்துட்டு பேக்கரியில் வந்துட்டு கடை வச்சு நடத்திட்டு இருந்தா. சாரி, கேக் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் மூலிமா, சின்ன ஆக்சிடெண்ட்லாம் சொல்ல முடியாது, டெத் ஆக்சிடெண்ட் மூலிமா வந்துட்டு 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு ஒயன் பொண்ணு வந்துட்டு தேயாங்க இருக்கிற ஆஃபீஸ்க்கே போயிட்டு வந்துட்டு கேக்கை வந்துட்டு கொடுக்கலாம் போகிறப்போ வந்துட்டு தேயாங்குக்கும் அவங்கள அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, அப்படியே தேயாங்க பார்த்துட்டு என்ன இந்த பக்கம் அவங்க அப்படின்னோடனே அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி திணறிக்கிட்டே இருக்காள் ஒய்யன்னு. உடனே வந்துட்டு இல்லை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. அப்படியே ஒய்யனுக்கு மனசுக்குள்ள தான், ஆஹா இப்படி இருக்கே, தென்னையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துதான் பாரு அப்படின்ற மாதிரி இத்தனை பேரை ஒரே நேரத்தில் பார்க்குறோமே, பாவம் மச்சானுக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லோரும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, பிள்ளை வந்து பயப்படுது போல், ஐயோ நம்ம வந்துட்டு நம்மளெல்லாம் பார்த்தா முரட்டு பீஸாக ஒரு மாதிரி டெரராக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வந்துட்டு உடனே இல்லை எங்களெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்கன்னு. நான் பயப்படுறேன்னா சரிங்க அப்படின்ட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை மட்டும் ஆடிக்கிட்டு, சரி என்ன வந்திருக்கீங்கன்னொடனே, இல்லை அன்றைக்கி என்னை ரெஸ்கியூ பண்ணிங்கள்ல, நான் வேறு உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இழுத்து விட பார்த்துட்டு, ஸோ அதான் நான் சாரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த கேக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன், கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் இருக்கட்டும்மா, இதெல்லாம் எங்களோட கடமைன்னு. இல்லை எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதான் அப்படின்னோடனே, நீங்கள் இல்லைன்னா இப்போ நான் இங்கே உட்காந்துருக்க முடியாதுல்ல, அதனால தான் அப்படின்னோடனே, அது அப்படி இல்லைம்மா அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்றதுக்குள்ளேயுமே வந்துட்டு இந்த சைடு ஹோபி அப்பா வந்துட்டு திறந்து பார்த்துட்டாரு. உடனே எல்லோரும் அப்படியே அவருக்குள்ள அப்படியே முறைச்சி பார்த்தா, உடனே வா கேக் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா எல்லோரும் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு ஓ அப்படின்ட்டு மறுபடியும் வச்சோடனே, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னேன். இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்க எடுத்துட்டிங்களே அப்படின்னோடனே, அப்புறம் தான் எல்லோரும் கொடூரமாக முறைச்சி பார்க்குறாங்க, ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துகிற அப்படின்னோடனே, என்னடா பொண்ணு நல்லா இருக்குது கேக்கு பார்க்க டெம்ப்டிங்காக இருந்துச்சு, அதான் சரி பார்க்கலாமேன்னு பார்த்தேன், கையை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு தான் புரிஞ்சிச்சு, வேறு தான் மனசுக்குள்ளே நினச்சிருப்பான்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த கேக்கை எடுத்து அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னே, இல்லை நாங்கள் அப்புறமே சாப்பிட்ணுன்னே அப்படியே பார்த்துட்டு இந்த சாப்பிட்றோம் அப்படின்ட்டு எல்லோரும் நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வாவ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னோடனே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்கா, அப்படியே சைடில் காதில் அந்த முடியெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. தேங்காயுமே சாப்பிட்டு பார்க்குறேன், நீங்கள் தேங்காய் சாப்பிட்றது தான் பார்க்குறீங்களா, அப்படியே பார்க்குறீங்க, அவர் வந்துட்டு ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காரா அப்படின்னு, நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டோன்னே, இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னோடனே, இல்லை எத்தனை தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல தான் கேக் கொடுத்துட்டேன்ல, போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னோடனே, ஓகே அப்படின்னோடனே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னொடனே, இல்லை இப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னோடனே, திரும்ப பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இல்லையா அப்படின்னோடனே, அது வந்து பிஸ்னஸில் தான் எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், ஸோ
இப்போ ₹1 இல்லாதனால தான் வந்துட்டு அப்படியே இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, என்னடா அது அப்படின்ற அந்த மறுபடியும் இதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே உடனே அவங்க பார்த்துட்டு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், நாங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னோடனே இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் எனக்கு காப்பாற்றுறதே பெரிய ஹெல்ப் தான், ஸோ தேங்க்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மானே சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கும் ஆக்வர்டாக இருக்குது அவங்களுக்கும் ஆக்வர்டாக இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுறத புரிஞ்சுக்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னோடனே ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் அப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. தேங்க வந்துட்டு நீங்கள் ஸ்கூட்டியில் போகிறத வந்துட்டு ஜன்னல் வழியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரா. உடனே வந்துட்டு இந்த சைடு ஆரம்பப்பா வந்துட்டு என்ன மச்சான் சைட்டா அப்படின்னோடனே அப்படிலாம் இல்லை ஐயோ அவங்க அப்படின்னோடனே அப்புறம் என்ன சொல்லு அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தேன் சும்மா அப்படின்னு. இந்த பார்வைக்கு அர்த்தம் வேறு எதுவும் இருக்கா இல்லை நான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொன்னோடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே சரி இங்கே ஒருத்தர் சொன்னான், ஏதோ ஒரு உத்தமாக சொன்னான், அந்த பொண்ணு வரட்டும் நான் கன்னத்தை காமிச்சு அரை வாங்கிக்கிறேன்ட்டு ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே அவன் கொடுத்த கேட்க முக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேங்க பார்த்தோன்னே ஸோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கேக் எடுத்துகிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு போயிட்டார். மச்சான் கேக்கை வச்சுட்டு போ அப்படின்னோடனே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த சைடு ஓரமாக உட்காந்து கேக் சாப்பிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறாங்க எதுக்கு இப்படி அமைதியாக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த கேக் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு திருப்பி பார்க்குறாரு, என்ன அது ஏது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. என்ன டாக்குமெண்ட்ஸ்னால் உங்கள் வீட்டில் வந்து எப்படி தீ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல அதை தான் திருப்பி பார்த்துட்டே இருக்காரு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது புரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் நடக்கலை, உங்கள் வீட்டில் இருக்கிற அட்டைப்பெட்டிங்களையும் தீ பிடிக்கலை, சிலிண்டர் வெடிக்கலை, எதுவுமே வந்து நடக்கலை, எப்படி இது தீ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸான ஸ்டேட்லேயே தான் இருக்காங்களா. இவங்களும் பார்க்குறாங்க, சரி இவன் பார்க்குறத பார்த்துட்டு சரி இதை தான் பார்த்துட்ருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காவது ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்ட கேட்டோன்னே எனக்குமே அதுதான் கிடைக்கல, எந்த இடத்துல வந்து தீ பிடிச்சிச்சு, இப்போ நம்ம ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நம்ம வேணால் ஃபீல்டுலேயே போய் பார்த்துருவோம்மா அப்படின்னோடனே ஃபீல்டு எதுவும் போலீஸ் ரெக்கவரி பண்ணாங்களா அப்படின்னோடனே ஆமாம் ரெக்கவரி பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படின்னோடனே சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்றபோது இன்னொரு ஒரு வேலை வந்துருச்சு. அதாவது இன்னொரு ஒரு ஃபயர்ஸ் இடத்துல வந்துட்டு தீ பிடிச்சோடனே ஓகே நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை மட்டும் அமுச்சு விட்ருவாங்க. ஹோபி வந்துட்டு இப்படி வந்துட்டு அந்த உங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு இப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டே விசாரிச்சுட்ருக்காங்க, இந்த உங்களை பற்றி விசாரிக்கிறாங்க, எப்படி பொண்ணு நல்ல பொண்ணா, ஒருவேளை இந்த பொண்ணே வந்துட்டு கொளுத்தி விட்டுருந்தாலும் கொளுத்தி விட்ருக்குன்னு உங்கள்கிட்ட பேசும்போது நல்ல பொண்ணுன்ற மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் வந்துட்டு அவங்க விசாரிக்கணும் அப்படின்ற கடமைக்காண்டி விசாரிக்கும் போது எல்லாருமே வந்து பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, எந்த ஒரு வம்பு வழக்குமே வச்சுக்காது, மித்தவங்க வீட்டு குப்பையும் சேர்த்து அந்த பொண்ணு தான் அழுனோடனே அது அந்த பிள்ளை அழுகுது அப்படின்னோடனே அது வந்துட்டு அப்படி தான் அந்த ஓனர் பொம்பளையோட குப்பையும் சேர்த்து இந்த பிள்ளை தான் அள்ளிகிட்டு இருக்கும், அந்த ஓனர் பொம்பளை இங்கே வந்து கொட்டிடும் அப்படின்னோடனே ஓ அப்படியா ஓனர் பொம்பளை அப்படின்னோடனே ஐயோ அந்த பொம்பளைலாம் இருக்கே சரியான ராட்சசி, சரியான தொல்லை இம்சை, வாடகை குடி வந்து தொலைஞ்சிட்டோமே, இந்த ஏரியா நல்ல ஏரியாவாக இருக்கே, ஸ்கூலு வேலையெல்லாம் பக்கத்தில் இருக்குன்ற நாங்கள் ஒரு கருமத்துக்காண்டி தான் இந்த பொம்பளை படுற டார்ச்சர்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கிட்ட எவ்வளோ குடியிருப்பான்னா மனுஷியே இல்லை அவெல்லாம் ராட்சசின்னு கேட்குற எல்லோரும் இதே சொல்கிறாங்க. ஹோபிக்கே வந்துட்டு டவுட்டாக இருக்குது, ஒருவேளை இந்த பொம்பளை எதுவும் பண்ணியிருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்ககிட்ட கேட்குறாங்க இந்த பொம்பளை பண்ண வாய்ப்பு இருக்கானோடனே வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னே ஏன் அப்படின்னோடனே இந்த பொம்பளை அவள் வீட்டையெல்லாம் எரிக்கலாம் மாட்டா, ஒருவேளை அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து எங்களுக்கு தெரியல எதுவும் பஞ்சாயத்து இருந்த மாதிரி, ஒருவேளை பஞ்சாயத்து இருந்திருந்தால் கண்டிப்பாக அவள் பண்ணுவாள், அந்த பிள்ளையோட பிஸ்னஸை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே வாய்ப்பு இருக்கா அப்படின்னோடனே ஒரு 20% தான் இருக்குது அப்படின்னோடனே 20% தான் இருக்கா, அதுக்கெல்லாம் வீட்டை கொளுத்த மாட்டாங்களே இவனும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே இருக்கார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையை விசாரிக்கலான்ட்டு போனால் அந்த பொம்பளை வந்துட்டு இப்படி ஹோபியை பார்த்தோன்னே பதறுது, ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு அந்த ஃபயர் வந்து அணைக்கும் போதே வந்து இருந்திருக்குமா, இவள் பதறதை பார்க்கும்போதே ஹோபிக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்குது, என்ன அந்த பொம்பளை எப்படி பதறுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் வந்துட்டு ஃபயர் சர்வீஸில் வந்து இருந்தோடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி காட்டுதா. ஹோபிக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த பொம்பளை ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு இவர் வந்து விசாரிச்சிருப்பார் அன்றைக்கி வந்து இவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த பொம்பளைட்டையும் விசாரிச்சிருப்பாரா, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் வந்துட்டு இந்த ஃபயர் சர்வீஸ் அந்த இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கோன்னே அது எதுக்கு அதான் தீ பிடிச்சிருச்சு அணைச்சிட்டிங்க அந்த பிள்ளையை
வந்துட்டு இப்போ எங்கேயோ தனியாக போயிடுச்சு அப்படின்னோடனே, தனியாக போயிடுச்சுன்னா அதுக்காண்டி ஒருவேளை வேறு எவனாவது வந்துட்டு பழி வாங்கின நோக்கத்தில் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு அந்த பொம்பளை மூஞ்சியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வெளுத்து போயிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆனோடனே ஹோபி பார்க்குறாரு. ஏன்னா இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க, எவன் எப்படி இருப்பான்றது தெரியாதா. இவங்களும் வந்துமே கிட்டத்தட்ட போலீஸ் தான். அதாவது எப்படின்னா ஃபயர் சர்வீஸ்க்குலாம் எப்படி வந்துட்டு ஃபயர் சர்வீஸ்னு எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்க. போலீஸ்க்கு எழுதுகிறவங்க அந்த ரேங்க் பேசிஸில் வந்துட்டு அவங்க ஃபீல்டு ஒவ்வொன்றா போகும்போது ஃபயர் சர்வீஸ் வந்துட்டு அவங்க அப்படி தான் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரி தான் இவங்களுமே வந்துட்டு எக்ஸாம் எழுதி தான் வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது இவங்களுக்கு தெரியாதா. ஸோ அதனால் வந்துட்டு இப்படியே வந்துட்டு பார்க்குறாரு, என்ன அந்த பொம்பளையோட இதே நடவடிக்கையே சரியில்லை. இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கவங்க வந்துட்டு ஒருவேளை வேணும்னே கொளுத்தி விட்றவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த எல்லாருக்குமே வந்து இப்போ ஹோபிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பொம்பளை மேலே தான் சந்தேகமாக இருக்கா. இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு விசாரிப்போம்னு சொல்லிட்டு இப்படி எங்களுக்கு வந்து சிசிடிவி கொடுங்க, நீங்கள் இந்த சிசிடிவி வச்சுருக்கதா நான் பார்த்தேன் அப்படின்னே. சிசிடிவி அது வந்து அது 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 எப்படின்னா அது சிசிடிவி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சினோடனே, என்ன ரிப்பேர் ஆகிடுச்சினோடனே, ஆமாம் அது வந்துட்டு இப்படி 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி ஆயிடுச்சினோடனே, அப்போனா அதுக்கு முன்னாடி இந்த ரெக்கவரி ஆனது கொடுங்கனோடனே, இல்லை அதுவும் தான் அப்படின்னோடனே, எப்போ எந்த 2 நாள், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இல்லை இந்த ஃபயர் சர்வீஸ் நடக்கிறது, அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டு நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னோடனே, இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடினோடனே, ஓ அப்படின்னோடனே, சரி நான் போகிறேன், ஏதாவது ஒன்று சந்தேகம்னா எங்களுக்கு எதாவது உங்கள் மேலே சந்தேகமாக இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்னா நீங்கள் வரணும் அப்படின்னோடனே, எங்கே அப்படின்னோடனே, போலீஸ் ஸ்டேஷன் தான் அப்படின்னோடனே, நீங்கள் ஃபயர் சர்வீஸ் தானே, இல்லை போலீஸ்ன்னு தான் பார்த்துக்குறோம், நான் அவங்க 2 பேர் சார்பிலேருந்து நான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னோடனே, சரிங்க வாங்க அப்படின்னு, சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதறுதா. இவர் கன்ஃபார்மாக ஆகிடுச்சு, இந்த பொம்பளை தான் ஏதோ பண்ணியிருக்கு, இந்த பொம்பளைக்கு எதிராக முதல்ல நம்ம ப்ரூஃபாக தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவாக போய் பார்த்துட்ருக்காரு. அதாவது உங்கள் வீடை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. இந்த பொம்பளை வந்துட்டு வாசல்கிட்டே வந்து நிற்கிது. இவர் வந்துட்டு உள்ள வீட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொம்பளை எப்படி இப்போ லைட்டாக அப்படி திரும்பி பார்க்குறாரு. வாசல்கிட்ட இந்த பொம்பளை நிற்கிறத பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னோடனே, இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க வந்தோடனே, நீங்கள் எதுக்கு வரீங்க, மோளை இங்கே வரக்கூடாது, நீங்கள் வரவே கூடாது, மோளை வெளியே போங்க, இது வந்து நாங்கள் மட்டும்தான் வரணும், அதனால தான் இந்த லேபிள்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க, யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னே, இல்லை சும்மா பார்த்தேன் அப்படின்னே, போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அப்படி பார்க்குறாரு, என்ன இந்த பொம்பளை எங்கேயாவது மறைக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்கார். அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா வீடு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாகவே தீ பிடிச்சதுனால வந்துட்டு எதுவுமே தடயமே கிடைக்கல. அப்படின்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பொம்பளை பார்க்குது, என்னாச்சு இதுவும் கிடச்சிச்சா அப்படின்னே, எதுவுமே கிடைக்கல அப்படி சொல்லிட்டோன்னே, சரி அப்படி சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னொன்னே, இல்லை என் வீடு இல்லை அதான் அப்படின்னே, எனக்கு ஒன்றும் அப்படி தெரிலனோடனே, அப்புறம் என்ன என்னை பார்த்தா வீட்டை கொளுத்துற மாதிரி தெரியுதானோடனே, நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லைன்னொன்னே, சரி நீங்கள் ஏதோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்குது. பார்க்குறாரு, சரி இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக அந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது இப்போ வீட்டுக்கு வெளியே வந்து சுற்றி பார்க்குறாரு. ஏதாவது சிசிடிவி இருக்கா, இல்லை வேறு யாராவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு வந்துட்டு இல்லை, இந்த பொம்பளை ஒரு சிசிடிவி தான், அது ரிப்பேர் ஆகிடுச்சிருந்து எனக்கு என்னமோ ரிப்பேர் ஆன மாதிரி சுத்தமாக கடுகளவுலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு அவுட் சைடு பின்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் தீ பிடிச்சும் போது வந்துட்டு பின்புறத்தை தான் பார்த்துருப்பீங்க, அந்த சைடில் வந்துட்டு பார்க்குறாரா. அப்போது வந்துட்டு என்ன இந்த பக்கம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாரு. இந்த பக்கமும் வீடுங்க இருக்குது, ஆனால் வந்துட்டு ஒரு கடை 2 வீடு அப்படி தான் இருக்கும். இந்த சைடு உங்கள் வீட்டு வாசல் பக்கம் இருக்கிற மாதிரி வீடெல்லாம் இல்லை, இந்த சைடு பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடையில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிசிடிவி இருக்குது. சிசிடிவியை பார்த்தோன்னே ஹோபிக்கு தான் சந்தோஷம், அப்பாடா சிசிடிவி இருக்குது, இதை நம்ம பார்க்கவே இல்லையா, அன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே தானே சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டில் தான் அவங்க வந்து இவ்வளோ நாளாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பகலில் வந்தனால அந்த சிசிடிவி பார்த்தோன்னே இப்படி அந்த கடையில் போய் விசாரிக்கிறாரு. சிசிடிவி நாங்கள் செக் பண்ணலாமா, அந்த வீட்டு தீ பிடிச்சதை பற்றி தெரியுமா, நான் வந்துட்டு ஒரு ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னோடனே அவங்க வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே வந்துட்டு இல்லை நாங்களாம் அதெல்லாம் யாருக்கும் தரமாட்டோம், நாங்கள் தரமாட்டோன்னே ஹோபி சொல்கிறாரு, இல்லைங்க நானும் போலீஸ் தாங்க, நீங்கள் கொடுங்க, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், கொடுங்க, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதோடனே, இல்லை நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹோபிக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்குது, எதுக்கு தரமாட்டேங்கிறீங்கன்னொடனே,
இப்போ நீங்கள் மட்டும் தரலைன்னா நானே வந்துட்டு போலீஸை கூப்பிட்டு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் தான் வந்துட்டு அந்த கடையை ஏதோ கொளுத்தி விட்ருக்கீங்க, தொழில் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை, நானே போய் போலீஸில் இது பண்ணி போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண போய் பரவாயில்லன்னே. ஐயோ சார், என்ன சார் நீங்கள் வாட்டுக்கு ஏதோ சொல்கிறீங்க, எனக்கு அந்த கடைக்கு அந்த பிள்ளைக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு பக்கத்தில் கடை வச்சுருக்கேன், அந்த பிள்ளை கேக்கு கடை வச்சுருக்கு, நான் மளிகை கடை வச்சுருக்கேன், எனக்கு அந்த பொண்ணுக்கு என்னங்க அது, அப்போ எனக்கு அதுதான் தொழில் போட்டிலான்னே. அப்போ சிசிடிவி தரமாட்டேங்கன்னே. சார் அது புரிஞ்சுக்கோங்க சார், தரமாட்டேன் சார் நானே. எதுக்கு அப்படின்னே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டே இருக்காரா. எப்படி சார் நான் அதை சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னோன்னே, சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே. சார் அது வந்து இந்த ஓனர் பொம்பளை இருக்காளன்னொன்னே. ஆமாம், அந்த பொம்பளையோட கடை தான் சார் இது ஒன்றுனே. அதுக்கு இல்லை சார், அவன் வந்துட்டு இப்படி சிசிடிவியை கொடுத்தேன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உன்னை நடுத்தருவுக்கு இழுத்து விட்ருவேன், இல்லை உன் கடையை பற்றி தப்பாக சொல்லி உன் கடையில் பொருள் வாங்கினதுனால எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு, நான் பெட்டில் அட்மிட் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன்ட்டு என்னை ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்கா சார். நான் வேறு கடை வாங்கி வச்சுருக்கேன், கடனை வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி விட்ருவேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்ட்டு இருக்கா சார். நானே இப்போ இந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தான் சார் அமைதியாக இருக்கேன்னு. எதுக்கு அவள் அப்படி பண்ணுறா? அதான் சார் எனக்கு தெரியல, யார்ட்டையும் சொல்லவும் கூடாது, நான் சொன்னால் வந்துட்டு நான் என்ன பண்ணி நினைக்க தெரியாதுன்ற. எனக்கு புரியல சார், அவள் இப்படி தான் சார் அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அடுத்த நாள் காலையிலேருந்து இப்படி தான் சார் பண்ணிகிட்டு இருக்கானோடனே. அப்படியா அப்படின்னே. ஆமாம் சார், நான் சிசிடிவி இருக்கா அப்படின்னே. சார் சிசிடிவி அவன் வாங்கிட்டு போயிட்டா சார் அப்படின்னே. எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான், உனக்கு சந்தேகமாக இருக்க அவன் இப்படி பண்ணியிருப்பானோடனே. எனக்கும் அப்படி தான் சார் தெரியுது, எனக்குமே இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னே. ஸோ என்னத்தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள்கிட்ட எது பேக்கப் இருக்கா உடனே. சார் இதை நான் கொடுத்தே நீங்கள் சொல்வீங்களான்னொடனே. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ கொடு பேக்கப்பை கொடு அப்படின்னோடனே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்படி பேக்கப்பை வந்து கொடுக்குறாரு. பேக்கப் கொடுத்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட் பண்ணால், இப்போ வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு உங்ககிட்ட வந்துட்டு இப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களை கூப்பிட்ருக்காங்க. அதாவது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போயிருக்கீங்க, இந்த சைட் ஓனர் பொம்பளை வந்திருக்கா. அப்போ வந்துட்டு இப்படி அவங்க குரூப்பும் இருக்காங்க, போலீஸுமே இருக்காங்க. இப்படி வந்துட்டு விசாரிச்சுட்ருக்காங்க, இப்படி எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு உங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. அதாவது எல்லோரும் முன்னாடி தான் வச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு, இல்லை நான் வந்துட்டு இப்படி வேலை முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்கும்போது என் ரூம் வந்து ரொம்ப லாக் ஆகிடுச்சு. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கதவு ஹீட்டாக இருக்கிறது ஃபீல் பண்ணி ஒரு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னும் போது, அப்போ வந்துட்டு நான் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருந்தேன். அப்போது வந்துட்டு இவர் தான் வந்து என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கை காமிச்சோடனே அவங்க வந்து போலீஸ் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு ஆமாவா அப்படின்ற மாதிரி தேங்கும் கண்ணை காட்டினோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னொடனே, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சொல்லாமா வேணாமா, ஏன்னா வந்துட்டு ஓடி வந்தது உங்கள் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்துட்டே இருக்கீங்களா உடனே அப்படின்ட்டு ஒரு மாதிரி முழிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னே. நான் இப்படி பண்ணிட்டேனோடனே அறிவு இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் திட்டுறாரு. இல்லை சார், அது என் நிலைமையிலேருந்து பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்னோடனே. சரி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்களால் அந்த மனுஷனுக்கு வேலை போயிருக்கணுன்னே. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சொன்னோடனே. இல்லை பரவாயில்ல, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னோடனே. சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய்க்கு ஒரு சாரி சொல்லிட்டு இப்படி இந்த போலீஸை பார்க்குறீங்க. அந்த போலீஸ் வந்துட்டு சரி வேறு என்ன ஆச்சுன்னொடனே இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிட்டேன்னு. சரி ஓகே, உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கணுன்னே. சார் சந்தேகம் எதுக்கு சார் படணும், என்னோடய கார்ட்போர்டில் இல்லை அட்டைப்பெட்டி மிஷின்ஸ் ஏதாவது தானே தீ பிடிச்சிருக்கும் அப்படின்னோடனே. ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னொடனே. இல்லை எனக்கு சந்தேகம் பெருசாக யார் மேலே இல்லை, எல்லோரும் நல்லா தான் பழகுவாங்க என்கிட்ட பெருசாக பிரச்சனைலாம் யாருமே வச்சுக்கிட்டதில்லை. அது வாட்டுக்கு தீ பிடிச்சிருக்கும், ஏதாவது நான் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கும் அப்படின்றது தான் நினச்சேன். ஏன் சார் இது வேறு யாரும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னோடனே. இருங்க கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே புரியும் அப்படின்னோடனே. என்ன சார் என்ன புரியும் அப்படின்னோடனே. அப்படியே வந்துட்டு அந்த ஓனர் பொம்பளை பார்க்குறாங்க. எல்லாருமே ஓனர் பொம்பளை பார்த்தோன்னே நீங்களும் பார்க்குறீங்க, எதுக்கு ஓனர் பொம்பளை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து அப்படியே உட்காந்துருக்கா. அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க, எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்குமே அந்த பொம்பளையை பார்க்கும்போது என்ன இவங்க இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி இப்போ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு.
இன்வெஸ்டிகேஷனா எதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டோன்னே, இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடத்தி பிடிச்சத பற்றி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன்னா, அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே, நீங்கள் எப்படி ஃபயர் சர்வீஸை பார்க்குறீங்க? அவங்களாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ என்னாச்சு சார் அப்படின்னோடனே, இருங்க அவர் தான் சொல்லுவார் அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. சரி ஓவராலாக இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்து ஒரு ஒரு ஆளை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சந்தேகமாக இருக்குது. மெயின் சஸ்பெக்ட் தான். பட்டு உங்கள் கண்ணு முன்னாடி விசாரிக்கிறோம் அப்படி சொன்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி அந்த செட்டப் இருக்கும்ல, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இதுக்குலாம் கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. இது என்னடா சாதாரண தீ பிடிச்சதுக்கு மெயின் சஸ்பெக்ட்டுன்ட்டு ஏதோ அந்த ரூமுக்குலாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைடு இருக்கீங்க. அந்த சைடு அப்படியே வந்துட்டு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அந்த சைடு பார்த்தா அந்த ஓனர் பொம்பளைன்னு தானே எல்லாம் நினச்சிருப்பீங்க. அதான் இல்லை, ஓனர் பொம்பளையோட பையன் உட்காந்துருக்கான். உங்களுக்குலாம் ஷாக். எதுக்கு அந்த பையனை உட்கார வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அப்படி பக்கத்தில் கேட்குறீங்க அப்படி. சார் அந்த சின்ன பையன் எதுக்கு சார் அங்கே உட்காந்துருக்கான்? அவனை நீங்கள் எங்களோட விசாரிச்சுருக்காங்கன்னு. இருங்க மேடம் அப்படி சொன்னோடனே, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஒரு உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் அங்கேயும் போய் உட்காராரா. உடனே வந்துட்டு அந்த பையன் ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துருக்கான். அவன் நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு இந்த பையனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க? ஓ அப்படின்ட்டு அப்புறம் தான் சொல்கிறீங்க. சார் ஆமாம் சார், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அது மறந்துட்டேனோடனே அப்படியே பார்க்குறாரு. இது முதல்ல சொல்ல மாட்டீங்களான்னு. இல்லை சார் அது தேவையில்லைன்னு நினச்சேன், சின்ன பையன் தானே அப்படின்ட்டு அவன் சின்ன பையன் வந்ததே நான் மறந்துட்டேன் போனேன். சின்ன பையன் இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சரி என்ன பண்ண அப்படின்னோடனே, நான் ஒன்றும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டே இருக்கேன்னா, நீ பண்ணதுக்கு சாட்சியத்தோடு அவனை பிடிச்சிருக்கோம். நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்னு எங்களுக்கே தெரியாதுன்னு. நான் 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 என்ன பண்ணேன்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு நீங்கள் பார்க்க பேசுகிறத பார்த்தா பயமாக இருக்கணும். ஐயோ நடிக்காதடா, சொல்லு ஒழுங்காக சொல்லு அப்படின்னோடனே, நான் ஒன்றும் பண்ணல சார் அப்படின்னே. நீ சொல்கிறியா என்ன அப்படின்னோடனே, சார் அப்படின்னோடனே, இல்லை சார் நான் எதுவும் பண்ணல அப்படின்னோடனே, எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் அப்படியே காட்டுறாங்க. பார்த்தா இந்த பையன்தான் வந்துட்டு கொளுத்தி விட்டு வந்திருக்கான். அப்படியே அந்த சிசிடிவி பார்த்துருப்பாங்களா, அந்த சிசிடிவிலையும் இதுதான் இருந்திருக்கும். அந்த பையன்தான் வந்துட்டு, அதாவது அந்த சிசிடிவி எப்படி இருக்குன்னா, உங்கள் வீட்டு ஜன்னல் வெளிலேருந்து ஃபோக்கஸ் ஆகும். உங்கள் வீட்டோட ஒரு போர்ஷன் மட்டும் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகுமா. அதாவது என்ன இடம்னா, அந்த கேக்கை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஐலாண்ட் இருக்கும்ல, அந்த டேபிள் மட்டுமே ஃபோக்கஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த பையன்தான் வந்துட்டு அங்கனக்குள்ளே வந்துட்டு இருக்கிற ஒரு அட்டைப்பெட்டி ஸ்க்ரீன் துணி எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருந்துருப்பீங்க. அதில் ஒரு தீயை போட்டு வந்திருப்பான். அது அந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அவருமே பார்த்துருப்பார். அவர் சொல்லியிருப்பார், சார் இந்த பையன்தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படி தெரியாத மாதிரியே நடிச்சிருப்பார் அந்த கடைக்காரர். அப்புறம் வந்துட்டு அவருமே பார்த்துருப்பாரா, இந்த மாதிரி எந்த நண்டு மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அமைதியாக தான் இருந்திருப்பார். அப்புறம் வந்துட்டு ஹோபிகிட்ட சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சிசிடிவி வந்துட்டு இப்படி காட்டுறாங்க. அந்த பையன் வந்துட்டு மிரண்டுட்டான். ஐயோ சார் நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் இல்லைன்னு. தம்பி உன்னை ப்ரூஃபோடு பிடிச்சிட்டோம், என்ன நடந்துச்சு சொன்னோன்னே, சார் அவன் ஒன்றுமே பண்ணல சார், அவன் சின்ன குழந்த சார் அப்படின்ட்டு இந்த அம்மா வந்துட்டு இந்த சைட்லேருந்து கத்திட்டே இருக்கா. உடனே வந்துட்டு என்ன பண்ணல, நாங்கள் ப்ரூஃபோடு தான் அவனை பிடிச்சிருக்கோம் அப்படின்னோடனே, என்ன சார் ப்ரூஃப்? அதெல்லாம் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னொடனே, காட்டுங்கன்னொடனே, அதெல்லாம் காட்டணுன்னு அவசியம் இல்லை, போலீஸ் ப்ரூஃபை காட்டணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் யார்? உங்கள் பையன் வந்துட்டு ப்ரூஃபோடு பிடிச்சிருக்கோம், நாங்கள் வந்து இது பண்ணுவோம், என்ன லாயரை கொண்டு வாங்க, நாங்கள் லாயர்கிட்ட ப்ரூஃபை காட்டிக்கிறோம், உங்கள்கிட்டலாம் காட்டணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. ஐயோ என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. அப்படி சொல்லு அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னோன்னே, இப்படி நான் தான் வந்துட்டு பண்ணேன் அப்படின்னோடனே, இல்லை அவன் பண்ணல, நான் தான் பண்ணேன். ஏம்மா நாங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கோம், அவன் பண்ணதுக்கான நல்லா சாலிடான ப்ரூஃபே சிக்கியிருக்கு அப்படின்னோடனே, அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே இருக்காங்களா. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன எதுக்காண்டி பண்ணணுன்னு, இப்படி நான் கேக் கேட்டேன், அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டா. எங்கள் அம்மா வந்துட்டு கேக்கு ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறாங்கன்னொடனே, உங்கள் அம்மா கேக் ஃப்ரீயாக தானே வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே, ஃப்ரீயாக வாங்கிட்டு போனாலும் அவள் எங்கள் வீட்டில் தானே குடியிருக்கா, அதுக்கு அவங்க காசு பே பண்ணுறாங்களே. உடனே காசு பே பண்ணாலும் அவள் எங்கள் வீட்டில் குடியிருக்கான்னா அப்போ அவன் எங்களுக்கு கேக்கு தரணுன்னே. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க,
என்ன வாண்டு மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளோ வாய் அடிக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு, நான் தான் சொன்னேன்ல அன்றைக்கி இந்த பிசாசெல்லாம் நீ வந்துட்டு எதுவுமே ஹெல்ப் பண்ணாத, அந்த பிசாசுக்கு போய் பறிஞ்சுக்கிட்டு பேசின பார் இப்போ எவ்வளோ பெரிய வேலையை இழுத்து விட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட கத்திகிட்டு இருக்கான். உங்கள் ஃபயர் சர்வீஸில் இருக்க எல்லோரும் பார்க்குறாங்க, டேங்க்லேருந்து எல்லோரும் பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபர்தராக சொல்கிறாங்க. அவள் கேக்கு தரவே மாட்டேன்டா, அதனால தான் நான் வந்து பண்ணேன். எனக்கு கேக் கேட்டேன், அவன் தரலன்னே. இது ஒன்று தப்பாக தரலையானே, இதில் என்ன தப்பு இருக்குது? அவன் எனக்கு கேக் தரல, அவன் அப்புறம் எதுக்கு எங்கள் வீட்டில் கூடியிருக்கணும்? அதான் காலி பண்ண வைக்க பண்ணேன். காலி பண்ணால் வந்துட்டு இப்படி வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இப்போ காசு கொடுக்கணும், இல்லை ஏதாவது பண்ணணும், அதுக்கு தான் வந்துட்டு இப்படி மொத்தமாக காலி பண்ணி விட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்கிறான். எல்லாம் பார்க்குறானுங்க, என்னம்மா இருந்துட்டு என்ன மாதிரி வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அந்த பொம்பளை வந்துட்டு உட்காந்து ஓன்னு அழுகுது. இப்படி ஒரு பிள்ளையை பார்த்துட்டு உனக்கு ஓன்னு அழுக வேறு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த பொம்பளை அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அதுக்கு அழுதுகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. லாயருமே வந்துட்டு இப்படி ஒரு லாயர் வந்துட்டு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு லாயர் பார்த்துட்டு ப்ரூஃபெல்லாம் சாலிடாக இருக்குது, இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு இது பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீ வாதாட முடியாதுல்ல, ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்படி அங்கே வந்துட்டு பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டுறாமா அப்படின்னும்போது அப்புறம் அங்கே இருக்கிறவங்க வாதாடிட்டு அந்த பையனுக்கான லாயர் வந்துட்டு இல்லை சிறுவர் சீர்திருத்த பள்ளியெல்லாம் வேணாம், இவன் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறானே, ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான், இப்போ இப்படி கொளுத்தி விட்றவன் அடுத்த தடவை யாரையாவது கொலை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கணும்னு சார் அப்போல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னே. சரி ஒரே வார்னிங் தான், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதாவது பண்ணி வந்தானா நான் கண்டிப்பாக சீர்திருத்த பள்ளி தான் போடுவேன்னு சொல்லிட்டு ஜட்ஜு என்ன இது கொடுப்பாரு அப்படின்னா, வந்துட்டு 1 மந்த் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், அதாவது வந்துட்டு ஏதாவது ஸ்கூல் ஆர்ஃபனேஜு அப்படி இல்லை ஸ்கூலில் வேணாம், ஸ்கூலுக்கு பதிலாக வந்துட்டு ஸ்கூல்னால் அது சரியாக வராது, ஸோ ஆர்ஃபனேஜ் ஓல்டேஜ் ஹோம் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 1 மந்த் இவங்க போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், அங்கே கூட்டுறது, அங்கே இருக்கிறவங்கள பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் பண்ணணும். கூட வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பக்கத்துலேயே நிற்கணும், ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரோ மேல் போலீஸ் ஆஃபீஸரோ அது யாரை வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இவன் கூடயே நின்று இவன் பண்ணுறத ஃபுல் டே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சீர்திருத்த பள்ளிக்கு வந்து இவனை வந்துட்டு போய் கூட்டு காமிக்கணும், தப்பு பண்ணுறவங்களோட நிலமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டணும். வளர்ந்துருக்கவங்க பெரியவங்களுக்கான ஜெயில் அங்கேயும் கூட்டு போய் காட்டணும், அவங்களாம் என்ன மாதிரி நிலமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்றாங்க. அதுக்காண்டி எப்படிலாம் இல்லை, அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் அந்த பொண்ணோட லைஃபே இது பண்ணி ஸ்பாயில் பண்ணி விட்ருக்கீங்க, மன உளைச்சலுக்கும் அந்த கடையை எரிச்சதுக்கும் ப்ளஸ் அந்த பொருள் வாங்குகிற காசு, அந்த வீடுக்கான வாடகை எல்லா காசையும் நீங்கள் மொத்தமாக அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னோடனே. சார் இது என்ன ஏன் உன் பையன் வந்து அந்த பொண்ணு கடையை கொடுத்துனப்போ அந்த நியாயம் தெரியலையானோடனே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் வந்துட்டு அமைதியாக இருங்க, ஓகே சொல்லுங்கள் அப்படின்னோடனே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஸோ உங்கள் கேஸை வந்து இதோட முடிச்சிட்டாங்க, அதாவது உங்களுக்கு காம்பன்சேஷன் பண்ணி வாங்கிட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணால் சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணி அமுச்சு விட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக டேசிஸ் எனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டான்னு தெரில, சரி நான் சும்மா வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், இப்படி தான் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் காம்பன்சேஷன் பண்ணி வாங்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதுவும் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, அவ்வளோதான். ஸோ பேக் டு த ஸ்டோரி. அப்புறம் வந்துட்டு இப்படி எல்லோரும் வந்துட்டு ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லிட்டாங்க, ஃபயர் சர்வீஸ்லையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் வீட்டிலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த காம்பன்சேஷன் மணியுமே உங்களுக்கு வந்துருச்சு. மணி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நீ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி கடையாக தேடுவோம் எப்பயும் போல், இதுதானே பெரிய வேலையே, தெருவாக கடை தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பொம்பளைக்கிட்ட இருந்த கடைக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப தெருவாக அலைஞ்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு தான் அந்த கடை கிடச்சிருக்குமா, இப்போ திரும்ப அந்த மாதிரி அலையணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. சில நேரம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை வந்து கடை காமிச்சிட்டு நீ கடையை பாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தெருவாக தேடிக்கிட்டே இருக்கீங்க. ரோட்டில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ரோட்டில் போயிட்டுருக்கும்போது வந்துட்டு பார்த்தா அவங்கள க்ராஸ் பண்ணி வந்துட்டு ஃபயர் சர்வீஸ் வண்டி போகுதா, அதை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்களா, அவங்களுமே வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வண்டியை பார்த்துட்டாங்க, அதாவது நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இப்படி அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி
ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அவங்களும் நல்லாயிருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே நான் நல்லா இருக்கேன், என்ன இந்த பக்கம்னோடனே இல்லை அப்படி கடை தேடி நீங்கள் அப்படின்னே ஏம்மா எங்ககிட்ட கேட்குற கேள்வியா, அங்கே ஃபயர் ஆகிடுச்சு நாங்கள் அணைச்சிட்டு வரணுன்னே சாரி அப்படின்னே இல்லை பரவாயில்ல அப்படின்னே என்ன கடை கிடச்சிச்சோன்னே இல்லை அப்படின்னு எவ்வளோ நாளாக தேடிட்டுருக்கோம், 1 வீக்காக தேடிட்டுருக்கேன்னொன்னே ஓ கடை எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னோடனே இல்லை நானும் ரொம்ப தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கடை இல்லை, அதாவது ஃபெசிலிட்டி போக்குவரத்து ஃபெசிலிட்டி கடை இருந்தால் அது ஒரு மாதிரி உள்ளே இருக்குது, அப்படி இல்லை ரோடே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு ரோடு கொஞ்சம் போயிட்டு வர ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி கடை இருந்தால் ஓகே அப்படின்னோடனே ஓ அப்படியா சரி சரி அப்போ எந்த கடையுமே கிடைக்கலன்னொடனே அப்போ வந்துட்டு திடீர்னு ஹோபி அப்பா வந்துட்டு டக்குன்னு எனக்கு ஒரு கடை தெரியும் அப்படின்னே எல்லாம் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, என்ன இவனுக்கு என்ன கடை தெரியும் அப்படின்னே உங்களுக்கு கடை தெரியுமா, ஏதாவது கடை இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ், நான் ரொம்ப அலைஞ்சிட்டு எனக்கு ஒன்று அமௌண்ட்டு பற்ற மாட்டேங்குது, இல்லைன்னா ரோடு ஃபெசிலிட்டி இல்லைன்னா கடை ரொம்ப குட்டியாக இருக்குது, எனக்கு வந்துட்டு வீடு கூட வேணும், நான் அதில் ஓரமாக கூட தூங்கிக்கிறேன், பட் ஏதாவது கடை இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னோடனே நீ எதுக்குமா ப்ளீஸ்லாம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்கன்னே யார் அப்படின்னோடனே மச்சான் தான் அப்படின்னோடனே எல்லோரும் திரும்பி பார்த்தா அங்கே வந்து எப்படி பார்க்குறாரு பெக்கன்னு பார்க்குறாரு, என்னது ஏன்ட்ட கடை இருக்காங்க, ஆமாம் மச்சான் உன் கடைக்கு உன் வீட்டுக்கெல்லாம் ஒரு சும்மா ஒரு கடை செட்டப்பில் ஒரு காலி ஒரு இடம் இருந்துச்சுல அப்படின்னே ஆமாம் அப்படின்னே குட்றா மச்சான் அப்படின்னே என்னடா அப்படின்னே சார் இருக்கா இப்போ இது விட்டுருக்கீங்களா டூலெட் போட்டிருக்கீங்களா அப்படின்னே அது இருக்குப்பா அப்படின்னோடனே இருக்கா சார் ப்ளீஸ் சார் நான் ரொம்ப நேரமாக கடை தேடி அலைஞ்சிட்ருக்கேன், கொஞ்சம் கொடுக்குறீங்களா, அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் கூட ஓகே சார் அப்படின்னே எங்கே அப்படின்னு சார் அது சரி அப்படின்னே எல்லோரும் வந்துட்டு அப்படியே குசுன்னு டேங்கிட்ட போகிறாங்க, டே மச்சான் இவன் ஓகே சொல்கிறாங்க, நான் எதுக்குறா ஓகே சொல்லணுன்னு நடிக்காத உனக்கு எப்படி ஒரு லவ்வை வந்து செட் பண்ணி விட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஹோபி சொன்னோடனே பார்க்குறது மாமா வேலை இதில் என்ன பெருமை அப்படின்னு பரவாயில்ல ஓகே சொல்கிறான், அந்த பொண்ணு பாவம்டா காப்பாற்றுற அன்றைக்கே பைத்தியம் மாதிரி இருந்தா திடீர்னு நெருப்புக்குள்ளெல்லாம் ஓடுறான், அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மண்டைய கலவனே சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னோடனே சரி எங்கே சார் அப்படின்னோடனே இதான் அட்ரஸ் அப்படின்னோடனே ஓகே சார் நாளைக்கு வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னோடனே ஓகே ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி குளிக்கிட்டே இருக்காங்களா எல்லோரும் அப்படியே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. தேங்க வந்துட்டு என்ன இந்த பொண்ணு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையவே பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறான், சாரி சார் நான் பரவாயில்ல இருக்கட்டும் நாளைக்கு வாங்க அப்படின்னு ஓகே ரொம்ப தேங்க்யூ சார் சரி நீங்கள் போங்க நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் வண்டி எடுக்கிறாங்களா எல்லாம் பார்க்குறாங்க, சரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் போல கடை தேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்காங்களா, அங்கே அப்படி பார்த்துட்டே இருக்காரு, சரி அப்படின்னு சொல்லி என்ன மச்சான் சைட் அடிக்கிறானு மூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி எழுதிட்டே போகிறாரு. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, மார்னிங் வந்துட்டு தேயாங்க வீடு தான். ஸோ வந்துட்டு அவர் அப்போ தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்போ தான் வெளியே தலையை தொட்டுட்டே இருக்கும்போது யாரும் கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு யார் அது காலைல 7 மணிக்கு கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்படியே திறக்காரு, சரி ஒருவேளை நம்ம பார்சல் வருமா, ஆமாம் அன்றைக்கி ஏதோ ஆர்ட்ரு போட்டிருந்தோமே இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் மண்டைக்குள்ளே யோசிச்சுட்டே போய் கதவை திறந்தா பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க, அவருக்குன்னா ஷாக், அவர் தலையை தட்டிக்கிட்டே வந்திருப்பார் ஃபுல்லாக ஒரு எப்பயும் போல் இப்போ இருக்கார், என்ன ஃபார்மில் இருக்காரோ என்ன ஏதோ தெரியல, எப்போ பார்த்தாலும் பனியனோடையே சுற்றி திர்றாரு. பல ஆர்மிஸ் வந்து டேயாங்கோட ஃபேன் கேர்ள்ஸ்லாம் அப்படியே புலம்பிகிட்டே இருக்காரு, ஏன் இப்படி எங்கள் ஹார்ட்டெல்லாம் அப்படியே வந்து படபடன்னு ரைஸ் ஆக வைக்கிறீங்க அப்படி பனியனோட வந்துட்டு பல பேர் புலம்பிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேரே வந்துட்டு வக்காலத்தெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க, அதெல்லாம் இல்லை அவர் போடுறார் அவர் என்ன அப்படின்லாமெல்லாம் என்கிட்டே வந்து சண்டைக்கெலாம் வந்தாங்க சில பேர், புரிஞ்சவங்களுக்கு ஓகே. அப்படி இருக்குது அந்த மாதிரி எப்படி இப்போ இப்படி ஒரு காஸ்டியூம் எடுத்துடுற வெறும் பனியன் இன்னர் மட்டும் போட்டுட்ருக்காருல அந்த மாதிரி வந்துட்டு தலை தோட்டிகிட்டே கீழே ஒரு ட்ராக் போட்டு பனியன் போட்டு தலை தோட்டிகிட்ருக்காரு, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க வாவ் நைஸ் காய் அப்படின்ற மாதிரி இப்படி கண்ணை விரித்து பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்னா ஷாக்கா ஐயோ இந்த பொண்ணு இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரியலைசிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்னோடனே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனவர் திரும்ப உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரா உடனே ஓகே அப்படின்ற மாதிரி
நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கீங்க. அவர் விறுவிறுன்னு மறுபடியும் வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு, என்ன இந்த பொண்ணு இப்படி வந்து நிற்குது, ஐயோ இந்த பொண்ணு இதை பார்த்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா. ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு ஷர்ட்டை மட்டும் மேலே போட்டு இப்படி மறுபடியும் வராரு. இப்படியே உட்காந்துருக்கு அந்த பொண்ணு சோஃபாவில். அப்படின்னே சாரி சார் உட்காந்துட்டேன்னே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னே, சார் அது அப்படின்னே, என்ன இவ்வளோ சீக்கிரமாக வெள்ளம் வந்திருக்கீங்க காலையிலே அப்படின்னே, இல்லை சார் கடை பார்க்க வர சொன்னேன். கடை பார்க்க வர சொன்னேன், அது ஒரு 10 மணிக்கு வரலாம்னு. இல்லை சார் அது ஒரு இதுதான் சார் அப்படின்னே, சரி புரியுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபயர் சர்வீஸில் இருக்கீங்க, எப்போ இருப்பீங்கன்னு வேறு தெரில, நாளைக்கு வான்னு பொத்தாம்பொதுவாக சொன்னீங்க, ஸோ அதான் காலையிலே வந்துட்டேன்னொடனே என் மேலே தான் தப்பு, சரி வாங்க கடையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி தான் இருக்குது. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, கீழே வந்துட்டு கீழே கடை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு தேயாங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஒரு ஃப்ளோர் காலியாக இருக்குது. அந்த மாதிரி 3 இது கீழே வந்து கடை செட்டப் இருக்கா. அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏறும்போது, வாவ் கடை நல்லா பெருசாக இருக்கே, அந்த பொம்பளையை விட இந்த கடை பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் பொம்பளையை விட இல்லை, பொம்பளை கடை கொடுத்த இடத்த விட இது பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டே போகிறீங்க. பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் அப்படி வந்துட்டு தேங்கிட்ட அப்படி பார்த்து, இந்த மாதிரி காலையில் ஒரு நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு என்கவுண்டரோடு அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி தேங்க வந்துட்டு கரையை திறந்து காட்டுறாரு. பார்த்தா நல்லா இருக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ஓகே வேணும்னு, சார் எனக்கு டபுள் ஓகே சார், இந்த மாதிரி ஒரு இடத்த அந்த பொம்பளை கிட்ட குடியிருந்த இடம் கூட குட்டியும் நினைனே, ஆமாம் தெரியும் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி, சாரி சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஆமாம் அது எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு, இது எவ்வளோ நல்லா பெருசாக ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது சார், ரொம்ப தேங்க்யூ சார் எனக்கு கொடுத்ததுக்குனே ஓகே அப்படின்னே, சார் வாடகை எவ்வளோ சார்னே, வாடகை இல்லை, வாடகை வந்து நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்கன்னு. இல்லை என்ன சார் புரியல அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட்டு, உங்களுக்கு தேவைப்படுற மிஷின்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு எனக்கு வாடகை பொறுமையாக கொடுங்கன்னு. இல்லை சார் அது எப்படி அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் வாடகை எனக்கு பொறுமையாகவே கொடுங்க, நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர்லேருந்து ரெக்கவர் ஆகிட்ருக்கீங்க, ஸோ வாடகை நீங்கள் பொறுமையாக தாங்கன்னு. அப்படியே பார்க்குறீங்க தேங்க வந்து இப்படி உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கார்டியன் ஏஜல் மாதிரி தெரியல. கடவுளே எங்கே இருந்த சாமி இம்புட்டுனாலா அப்படின்ற மாதிரி மனசுல நினச்சிட்டு அப்படியே அவர் பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சினே தேங்க பார்க்குறீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப என்னடா பண்ணுறது வாடகைக்கு, ஐயோ நீங்கள் எப்படின்னா கேட்பீங்க, எது கேட்பீங்கன்னே தெரியாமல் இருக்கு, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சி கொண்டு பார்க்கலாம் சார், ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு, உங்கள் மூஞ்சியவே கையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகிட்டு, சார் இட்ஸ் ஓகே அப்படின்னு. எப்போ வந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அது உடனே பண்ணிடலாம் சார் அப்படின்னோடனே, ஓகே நீங்கள் எப்போனாலும் பண்ணுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை, இந்தாங்க கீ வச்சுக்கோங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கையை பார்க்குறீங்க. ஓ மை காட் என்ன பண்ணிட்ட நீ அப்படின்ட்டு. இருந்தாலும் அதுக்கப்புறம் வரும்போது அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு காட்சியை பார்த்தீங்களா, அந்த காட்சி அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு, இனிமேல் இதெல்லாம் அடிக்கடி பார்க்கலாம் போல் இருக்கே அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்க. இதில் யாருக்கு ஆனந்தமோ இல்லையோ, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அலாதியான ஆனந்தம். ஐயோ அந்த அந்த ஹேண்ட்ஸம் மேன் வீட்லையா நம்ம குடியிருக்க பார்க்குறோன்னே நீங்கள் ஒன்று, நம்மள நான் குடியிருக்க பார்க்குறோன்னு, நான் மச்சான் அவ்வளோதான் நானே, அவ்வளோதான் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சரியா இல்லைன்னே, அதே தான் நானும் கேட்குறேன், நீ பண்ணுறது எனக்கு சரியா இல்லை மச்சான் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு தெரியுது. லவ் பண்ணுறேன்னு முன்னாடியே சொல்லியிருப்பா, அதுக்கப்புறம் ஊடலை வந்துட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னொடனே, என்னடி சொல்கிறேன்னொடனே, ஆமாம் அப்படின்னே, இல்லை சரி நான் தான் லவ் பண்ணேன், அப்போ சரி நான் கொண்டு வரேன்னு அப்படி சொல்லிட்டு இப்போ லவ் பண்ணுறேன்ட்டுன்னொடனே, சரி எனக்கு ரொம்ப லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னோடனே, சரி
அது நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனால், "ஹே வாயை மூடு" அப்படி சொல்லிட்டு அவளையும் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கவள ஒடுங்க அமைதியாக்கிட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறீங்க. இப்படி வந்துட்டு எல்லா பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங் வந்து அப்பப்போ தான் வராரு. நீங்கள் பார்க்குறீங்க இந்த மனுஷன் எப்போ வராரு எப்போ போகிறாருன்னே தெரிலேன்ட்டு நீங்களும் பார்த்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அதை விட பார்த்துட்ருக்கேன். மச்சான் நான் தான் சொல்லிட்டே இல்லை மச்சான், ஏன் மச்சான் இப்படி பண்ணுறோன்னே. இல்லை மச்சான் சும்மா பார்த்து, ஏய் ஏன்டி இப்படி பண்ணுறோன்னே, இன்னும் உனக்கு ஒர்க் அவுட் ஆகலைல்ல, ஒர்க் அவுட் ஆகாத வரையும் நான் பார்த்துட்டு தரணும்னு ஏன்டி இன்னொன்னே ஆச்சுப்பா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. தேங்க வரவே இல்லையா, இவங்களும் ஷிஃப்ட் பண்ணிலாம் முடிச்சுட்டு சரி அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகிடுச்சு ஷிஃப்டிங்லேயும். அதுக்கப்புறம் பால் காய்ச்சலாம் அப்படின்ற மாதிரி பால் காய்ச்சிக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்புறம் பால் காய்ச்சிக்கலாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் எல்லாரையுமே கூப்பிட்றாங்க, இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இப்படி அவங்க எல்லோரையும் கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்துட்டு பால் காய்ச்சலாம் இது பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணி தரீங்க. அவங்களுக்குனா வந்து உங்கள் கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ வந்துட்டு கேக் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அப்படியே வந்துட்டு கடையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்துட்டு அந்த கடை ஓப்பன் பண்ணி ஒரு 1 வீக் கிட்ட ஆகுது. 1 வீக் கிட்ட ஆன உடனே வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் போகுது. அதாவது இப்போ தானே புதுசாக வந்திருக்கோம், ஸோ எல்லாம் தெரியணும் அப்படின்றக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கும் ஓகே தான், பரவாயில்ல, இருக்கவே நம்மளுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு. அதே மாதிரி தேங் வந்துட்டு மேல் ஃப்ளோர், அதாவது தேங் எப்படி சொல்லியிருப்பேன்ல, கீழே வந்துட்டு கடை, ஃபஸ்ட் ஃப்ளோர் தேயாங், செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு ரூம் இருக்கணும். அந்த ரூமை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தாரு. நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை இல்லை நான் ஓரமாக படுத்துக்கிறேன்னா, இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம், நீங்கள் மேலே எடுத்துக்கோங்க, சும்மா தான் இருக்குது அப்படின்னு. ஓகே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இருப்பீங்க. சரி சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தேயாங்க சொல்லிட்டு போயிருப்பார். அப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு என்ன இருக்குன்னா, மழை பயங்கரமான மழை பிச்சு அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்களா, அப்படி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வண்டி வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுச்சு. அதாவது ரிப்பேர் ஆகிட்டு ஸ்டார்ட்டே ஆகாமல் போயிட்டு இருந்த வந்து நின்னோடனே நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, மழை ஒரு பக்கம் தொப்பலாக வந்து நனைஞ்சிட்டே இருக்கீங்க. வண்டி ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகலை, பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஸ்டார்ட்டே ஆகலை. அப்போ தான் வந்துட்டு அந்த டைமில் தான் வந்துட்டு டேங் வந்துட்டு அவர் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்திருப்பாரா. ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வரும்போது, என்ன இந்த பொண்ணு இங்கே நிற்கிதுன்ட்டு, என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னே, ஓரமாக போக வேண்டியது, இல்லை வண்டி அப்படியே போட்டு இப்படி வருதுன்னொடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே திருடங்க பிரச்சனைலாம் கிடையாது, நீங்கள் ஸோ வாங்க அப்படின்னோடனே தேங் வந்து ஏற்றி கூப்பிட்டு இங்கே வந்து வீட்டில் விட்டோடனே வந்துட்டு இப்படி வேகமாக வந்துட்டு தேங் மேலே ஏறுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, சரி போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும்போது அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, பார்த்தா உங்கள் கீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தேங்கிட்ட வரீங்க. இப்படி தேங்க்ஷி அப்படின்னோடனே, சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை அப்படி கீயை வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, இருங்க நான் ஸ்பேர் கீ இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேங்க போயிட்டே இருக்காரு. தேங்க போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரா. நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்க. அப்படி பார்த்தா ஒரு மாதிரி தேடிக்கிட்டே இருப்பார், அவர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்கும்போது அப்படி உங்கள் எதார்த்தமாக பார்க்கும்போது பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தொப்பலாம் நினச்சி அப்படி பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது வெட் ஹேரோட அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுங்களா. அவர் பார்க்குறாரு, தேங்கு கண்ட்ரோல் பண்ணுடா, அதெல்லாம் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி சரி அப்படி சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்காரு. அப்புறம் வந்துட்டு பார்த்தா அவருக்குமே கீ கிடைக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீயை காணாங்க, எங்கே வச்சேன்னு தெரிலனோடனே, நீங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னோடனே, சரி நான் வேணா போய் காரிடார்லேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னே, ஏங்க வீடு இருக்கும்போது இப்போ இதுக்குன்னே, சரி அப்படின்னு பேக்கரியோட கீ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்குறாரா. அதையும் தாங்க 2 கீயுமே ஒன்றா தான் வச்சுருந்தேன், ஒன்றா போய் வச்சுட்டு வந்துட்டேன் போல் அப்படின்னே, சரி நீங்கள் வேணால் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி அப்புறம் வந்துட்டு அங்கே நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு, இருங்க நான் வேணா நீங்கள் வேணா என்னோடய ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களா அப்படின்னோடனே, இல்லை இல்லை பரவாயில்ல கொஞ்ச நேரம் விட்டு அப்படியே காஞ்சிரும் அப்படின்னோடனே, இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் போடுங்க, உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும். இல்லை இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னு, சரி கொடுங்க அப்படின்னோடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிஷர்ட்டும் ஒரு 3/4 பேண்ட்டும் வந்து அவருக்கு 3/4 பேண்ட்டு கொடுக்குறாரு. பார்த்தா அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அது ஃபுல் பேண்ட் மாதிரி தான் இருக்கா. ஓகே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வரீங்க. தேங்கன்னா பார்க்குறாரு,
வாவ்! அப்படின்ற மாரி பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சரி நான் போய் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்கள பார்த்துட்டே இருந்தவரு, நீங்க தேங் வந்து பார்க்குறத பார்த்துருப்பீங்க. ஓ மை காட்! அப்படின்ற மாரி ஒரு மாரி வெட்கமா தான் இருக்குமா, சரி நீங்க அப்படி சொல்லிட்டு உட்காந்து சோஃபால உட்காந்துருப்பீங்க. தலைய தட்டி துவட்டிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ டேங் வந்துட்டு சரி டீ போட்டு யோசிக்கிறாரு. என்னன்னா ஆக்சுவலா வந்துட்டு இப்படி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இப்படி ஆரம்பப்பா, ஹோபி அப்பா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ நாள் தாண்டா இப்படி இருப்ப? அதான் அந்த பொண்ணை தான் உனக்கு லைட்டாக பிடிச்சிருக்கோன்னு. இல்லை அவங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கலனே. நடிக்காத நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோன்னே. பிடிச்சிருக்கு தான் ஆனால் அதுக்காண்டி அப்படின்னே. டே நடிக்காத அதெல்லாம் ஒன்று நீ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. பிடிச்சிருக்கு தான் அப்போ ட்ரை பண்ணி பாடுறா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தானே இருக்குன்னு. அது எப்படின்னொன்னே ட்ரை பண்ணனா ட்ரை பண்ணலாம், நாங்களாம் யாருக்கும் தேவையில்ல நானே பண்ணிக்கிறோன்னே. அப்போ பிடிச்சிருக்குல அப்படின்னே. பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே சரி சரி அப்போ ட்ரை பண்ணு அப்படின்னும் போது தான் வந்துட்டு இப்படி அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே இருக்காரு. அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் ஆக்சுவலாக வந்துட்டு அவர் முன்னாடியே கீயை கண்டுபிடிச்சிருப்பார். அது கீ இருக்கும். அந்த கீயை வந்துட்டு இப்படி கையில் எடுத்து பார்க்குறாரு. ஏன்னா பேக்கெட்டில் வச்சுருப்பாரு. இப்போ கையில் எடுத்து பார்க்குறாரு அந்த கீயை. தெரில நம்ம கிடச்சா அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கும், இந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த கீயை பார்த்துட்டே மறுபடியும் வந்துட்டு அது பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படி டீயை வந்து கொடுக்குறாரா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை குடிச்சிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, என்னடா பேசுகிறது ஏது பேசுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே உட்காந்துருக்கீங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கன்னொடனே, நான் இப்படி ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன்னொடனே உங்களுக்குன்னொடனே அம்மா அப்பாலாம் வந்துட்டு ஊரில் இருக்காங்க, நான் தான் இங்கே இருக்கேன்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மறுபடியும் ஆக்வர்டான ஒரு சைலண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் சரி டிவி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி டேங் கேட்டோன்னே ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரே சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு டீ குடிச்சது அந்த இதுக்கெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மாதிரி சொக்கிக்கிட்டே வருதா, நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. சரி ஒரு கர்ட்டசி கேட்குறாரு. உங்களுக்கு ஃபஸ்ட்டே தூக்கம் தான் வந்திருக்கோம், நம்ம அவர்கிட்ட கேட்டு தூங்கலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருப்பீங்க. இவர் டிவி பார்க்கலாமான்னு கேட்டோன்னே சரி அவர் மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்ருப்பீங்களா. ஒரு பாதி படம் போயிருக்கோம். பாதி படம் போயிட்டுருக்கும்போதே உங்களுக்கு தூக்கம் வச்சு தாங்கவே முடியல. அப்படியே வந்துட்டு அவர் ஷோல்டர்லேயே சாஞ்சு தூங்கிட்டீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு, என்ன அந்த பொண்ணு தூங்கிடுச்சா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரா. அப்படியே எட்டி பார்த்தா தூங்கிட்டீங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருமே தூங்கிட்டாரா. அப்படி இருக்கும்போது அப்படியே அன்றைக்கி நைட்டு ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஈவினிங் தான் வந்திருப்பீங்க அவர் வீட்டுக்கு. இப்போ நைட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் ஷோல்டரில் ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருப்பீங்க. என்னான்னு பார்த்தா அது வந்து மார்னிங் ஷிஃப்ட் அவருக்கு. ஆக்சுவலாக இவர் வந்துட்டு மார்னிங் ஒரு 7 o'clockனா அவர் 6 o'clockல அங்கே இருக்கணும். இங்கே 7 o'clock மேலே ஆகியுமே வந்துட்டு இவர் வரலன்னொடனே இப்படி ஹோபி தான் வராரு. என்ன வரல, உடம்பு சரியில்லையா, நேற்றுக்கு வேறு மழை பெஞ்சிச்சு நனைஞ்சிட்டே போய் தொலைஞ்சானான்னு வேறு தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வராரு. அவர்கிட்டயே ஸ்பேர் கீலாம் இருக்கும், இவரோட வீட்டோட கீ இருக்குமா. ஸோ வந்துட்டு இவர் போட்டு வராரு. போட்டு வந்து பார்த்தா இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சியை கண்டோன்னே மச்சான் உஷார் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இதை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டாரா. இவங்க அப்பயுமே அவர் வந்தது கூட தெரியாமல் 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி தூங்கிட்டே இருக்காங்க. அவர் 2 பேரும் அதாவது ஷோல்டர் மேலே தலையை வச்சுட்டு அவங்க தூங்குறாங்க அப்படின்னா அவங்க தலை மேலே வச்சுட்டு தேங்காய் தூங்குற மாதிரி அப்படி 2 பேரும் செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஒரு அரௌண்ட் ஒரு 8-9 o'clock மேலே தான் வந்துட்டு 2 பேருமே ஒரு மாதிரி முழிச்சிட்டுது. ஏன்னா நீங்கள் அப்படியே ஷோல்டரில் படுத்துகிட்டே இருக்கும்போது டைட்டாக அப்படி முன்னாடி போவீங்களா, அப்படியே வந்துட்டு அவர் மண்டை வந்துட்டு அவர் ஷோல்டரில் லைட்டாக அடிச்சுக்கிறோம். அப்போ தான் 2 பேருமே ரிலேஸ் ஆகிட்டு அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. ஓ என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அப்படியே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படின்ட்டு சாரி சார் தெரியாமல் தூங்கிட்டேன் அப்படின்னோடனே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னும் போது அவருக்குன்னு கை பயங்கரமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டே இருந்தால் எப்படி தான் இருக்கும். இல்லை சாரி சார்னோடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நம்ம பார்க்கல இருங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து புரியல என்ன பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டோடனே கீ தாங்க அப்படின்னோடனே கீ தானே ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களா. அவருக்கு தெரியும் அவர் கையில் தான் கீ இருக்குது. அப்படியே வந்துட்டு தேடுற மாதிரி தேடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்தாங்க கீ கிடச்சிருச்சு அப்படின்னோடனே நேற்றுக்கு நீங்கள் இங்கே தேடலையாங்கன்னொடனே இல்லை தேடினேன் எனக்கு துணிகளுக்குள்ளே இருந்துச்சு அதனால தெரியல. ஓகே சரி தேங்க்ஸுங்க நேற்று நைட்டுக்கு அப்படின்னோடனே அப்படின்னோடனே இல்லை நேற்று நைட்டுக்கு தங்க விட்டிங்களா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
ஆ ஓகே, ஓகே. அப்படின்ற மாரி உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. ஐயோ! நம்ம டர்ட்டி மைண்டா புரிஞ்சுக்கிட்டோமா, இல்ல அவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டாரான்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னவோ அப்படி சொல்லிட்டு வேகமா வந்துட்டு நீங்க மாடிக்கு போறீங்க. இவருக்கு இங்க தேங்கன்னா வந்து வெக்கம் தாங்கல. ஐயோ! ஐயோ! அப்படின்ற மாரி இருக்கு. அவருக்கு ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்படி அந்த பெட் ஃபயர் சர்வீஸ்ல நடக்கும்போது இல்ல, பெட்ல வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே உங்கள ஒரு மாரி பார்த்துட்டே தான் உட்காந்துருப்பாரா? அப்படி இருக்கும்போது வந்துட்டு, இப்போ இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாரி அப்படியே புள்ள வந்து பூரிச்சு போய் கிடக்கும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ உங்கள காமிச்சா வந்துட்டு நீங்கள் உங்கள் ரூம் வாசல்ல நிற்கிறீங்க. பார்த்தா வந்துட்டு அவர் கொடுத்த கீ வந்து கையில் இருக்குது. நீங்கள் பேக்கை தொறந்து உங்களோட ரூமுக்கான கீ எடுக்கிறீங்க. அப்போ தான் வந்துட்டு இப்படி யோசித்து பார்த்தா வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கீ இருக்கும். உங்கள் பேக்கரிக்கான கீயும் சரி, ரூம் கீயுமே வச்சுருப்பீங்க. சரி, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அப்ரோச் பண்ணி பார்க்கலாமே இப்படி அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்கணுமே அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. இது எந்த ஒரு சாக்குமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப சாக்கெல்லாம் தேடி பார்த்துருப்பீங்க, இது பண்ணலாமா இது பண்ணலாமான்ட்டு. எந்த ஒரு சாக்குமே கிடைக்காதனால தான் வந்துட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா, ஒர்க் அவுட் ஆகிருக்கும் 2 பேருக்கும். ரொம்பலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மெமரபுளான ஒரு நைட்டு மாதிரி அப்படின்றனால வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் வந்துட்டு உங்கள் கீயை போட்டே தான் போயிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒன் ஃபைன் டே என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு அங்கே இருக்கும்போது தகவல் வந்திருக்குமா. இவர் வந்துட்டு வேகமாக இவங்கெல்லாம் டீமாக போயிட்டுருப்பாங்க. நீங்கள் அப்போ வந்துட்டு இங்கே வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் கேக் பேக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் எஃப்எம்மில் வந்துட்டு போட்டு இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்படி வந்து ஃபயர் இந்த இடத்துல பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எஃப்எம்மில் வந்து சொன்னோன்னே உங்களுக்குமே ஷாக்காக இருக்கும். ஐயோ, அவங்க தானே போவாங்க இந்த ஏரியானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி சாமி கும்பிட்டுருக்கீங்க. எதுவும் ஆகக்கூடாது, எந்த ஒரு சேதமும் ஆகக்கூடாது, இவர் பத்திரமா போயிட்டு வரணும். ஏன்னா இப்போ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலைனாலும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் சைட்லேருந்து எப்படின்னு தெரியல, ஆனால் உங்கள் சைட்லேருந்து க்ரீன் சிக்னல் அப்படின்றதுனால வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சாமி கும்பிட்டே இருக்கீங்களா. இந்த சைடு வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு தீ விபத்துன்ற போது அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. இவங்க டீமு இன்னும் 2, 3 டீம்லாம் வந்துட்டாங்க. அந்த சிவியராக இருக்கிறத பார்த்துட்டு 2, 3 டீம் வந்ததுக்கப்புறமும் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிலிண்டர் வந்து வெடித்து அங்கே இருக்கிற செவுரு வந்து அப்படியே இவங்க டீம் மேலே மொத்தமாக விழுந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு இவர் தான் ஃபஸ்ட்டு போயிருப்பார். டேங் தான் ஃபஸ்ட்டு போயிருப்பார். பின்னாடி தான் அடுத்தடுத்த மெம்பர்ஸ்லாம் வந்திருப்பாங்களா. அந்த செவுரு விழுகும்போது மொத்தமாக டேங் மேலே விழுந்து இவங்க மேலே வந்துட்டு கல் தான் சுக்கு சுக்கா அப்படி நொறுங்கி தான் விழுகுமே தவிர லைட்டாக அடிபட்டிருக்கும். பட் டேங் அளவுக்கு அடி இல்லை. டேங் வந்து அந்த செவரை அப்படியே நசுங்கி அந்த இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரா. இவங்க எல்லோரும் வந்துட்டு பதறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மொத்தமாக இன்னும் ஒரு ஃபயர் சர்வீஸ் மேன் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சோடனே இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வேகமாக தீயை அணைச்சிட்டு ஒரு டேங்கை ரெஸ்கியூ பண்ணிட்டு இப்படி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சைடு உங்களுக்கு வந்துட்டு நியூஸ் வருது, இப்படி வந்து அங்கே அணைச்சிட்டாங்க, ஆனால் ஒரு ஃபயர் சர்வீஸ் மேன் வந்துட்டு பலத்த காயமடைஞ்சிட்டாரு, உயிருக்கு போராடுற நிலமை அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிட்டாங்களா. உங்களுக்கு வந்து பக்கோன் ஆகிடுச்சு. என்ன இப்படி சொல்கிறாங்க, இங்கே உயிருக்கு நிலமைன்னா ஒருவேளை தேங்காய் இருக்குமோ அப்படின்னு. தேங்காய் இருந்தாலுமே வேறு யாராக இருந்தாலுமே வந்துட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குங்க. ஐயோ யாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்த வேலையை அப்படியே போட்டு வேகமாக வந்துட்டு இப்படி வந்துட்டு எங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறீங்க. அங்கே வந்து ஃபயர் பிடிச்சிருந்த இடத்துல வந்துட்டு ஆளே இல்லை. எங்கே ஆச்சு என்ன அப்படின்னோடனே இப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க, அப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னோடனே வேகமாக வந்துட்டு நீங்களும் அங்கே போயிட்டுருக்கீங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு இப்படி எல்லாருமே நிறைய ஃபயர் சர்வீஸ் மேன் இருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்குமே இன்ஜுரிஸ் இருக்கும்ல, அவங்களாம் வந்துட்டு அங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் பார்க்குறீங்க. இங்கே காணும் போது இவங்க குரூப்பாக நிற்கிறாங்களா. உடனே வந்துட்டு யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னாச்சு இப்படி ஃபயர் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு யாருக்கோ அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க, என்ன சொன்னோடனே அப்படி பார்க்குறேங்க எல்லோரும். என்ன இந்த பொண்ணு இவ்வளோ பதறிட்டு வருது, ஒருவேளை தேங்காய் தெரிய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேங்க்தா அப்படின்னு அப்படியே உங்களுக்கு இடி விழுந்த மாதிரி அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறீங்களா. உடனே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உடனே வந்துட்டு அவங்க இருக்கவங்களே ஒன்றுலம்மா அவன் இப்போ ஓகே தான், அது நார்மலாக தான் இருக்கு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கை தான் லேசாக இதாகிடுச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை இப்படி செவரு இருந்துச்சுன்னொன்னே அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகலையாக வந்துச்சு. அப்படியே கண்ணுலேருந்து ட்ராப்லெட்ஸாக விழுகுது. அவங்களாம் பார்க்குறாங்க, என்ன இந்த பொண்ணு அழுகுது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுலம்மான்னொடனே
பார்க்க விட்டுட்டாங்களா அப்படின்னோடனே, இல்லை இல்லை இன்னும் இப்போதைக்கு விடலை அப்படின்னோடனே, இப்படி நீங்கள் தள்ளி விட்டு போய் பார்க்குறீங்க அந்த சர்க்கிளில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி எட்டி பார்க்கும்போது அப்படியே அவங்க ஃபுல்லாக பேண்டேட் மண்டையில் கட்டு போட்டுருக்காங்க, கை காலெல்லாம் கட்டு போட்டிருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்களா, ஒருவேளை இந்த பொண்ணு லவ் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்குலாம் வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா. ஸோ அந்த சைட் தேங்க் இன்னும் தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தேயாங் வந்து கான்ஷியஸ்க்கு வந்துட்டார். கான்ஷியஸ்க்கு வந்தோடனே எல்லோரும் போய் பார்க்குறாங்க, அப்படி எப்படிரா இருக்குது, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னோடனே, இல்லை எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த செவுரு ஒழுகா போகுதுன்னு, சரி நான் போய் முன்னாடி நின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து கம்மியாக வரும்ன்றதுக்காண்டி தான் முன்னாடி போனேன் அப்படின்னோடனே, ஏன்டா அப்படி இருக்கமுன்னே, இல்லை இல்லை பரவாயில்ல உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு, எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, அப்புறம் என்ன ஆனோடனே, இல்லை அந்த பொண்ணு தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தானே, எந்த பொண்ணு அப்படின்னோடனே, ஒய்யன் அப்படின்னோடனே, ஓ எங்கே அப்படின்னோடனே, வெளியவே நிற்கிறேன்னே, கூப்பிட வேண்டியதானே, இல்லை வரமாட்டேங்கிறா அப்படின்னோடனே, இல்லை கூப்பிடுங்க பேசுவோம் அப்படின்னோடனே, போங்கடா ஏற்கனவே நிலமையை பார்த்து இப்படி கிண்டல் பண்ணுறீங்களேன்னொடனே, இந்த நிலமையிலேயும் உனக்கு கிளுகிழுப்பு கேட்குதுன்னு நாங்கள் பார்க்கும்போது தான் எங்களுக்கு சிரிப்பாக வருதுன்னொடனே, பொத்திட்டு போங்கடா அப்படின்னோடனே, சரி இதுக்கு இவ்வளோ மரியாதையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, சரி நாங்கள் போகிறோம் ஆள் அனுப்பிச்சுட்றோன்னொடனே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சு பார்த்தோன்னே, ஐயா ரொம்ப அசிங்கமாக இருக்குடா அவனே, எனக்கு தெரியும் நீங்கள் மூட்டு போய் அவளை உள்ளே விடுங்கன்னொடனே, சரி சரி இது ஹாஸ்பிட்டல்னோடனே, டேய் அந்த நிலமையில கூட நான் இல்லையா நிற்கிறதுக்கே எனக்கு ஒரு ஆள் துணைக்கு வேணுமேடா, என்னை போய் எப்படி அசிங்கமாக பேசுகிறோன்னே, யார் கண்டா அப்படின்னோடனே, சரி போங்கடா அவளை அமுச்சு விடுங்கன்னொடனே, அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்குன்னொடனே, சரி போங்கடா அப்படின்னு சொன்னோடனே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு அப்படியே அமுச்சுட்டு நீங்கள் போய் பாரு அப்படின்னோடனே, இல்லை இல்லை வேணாம் வேணாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு நீ போய் பாரு அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வரும்போது அப்படியே மூஞ்செல்லாம் அழுதுருக்கிறத பார்க்குறாரு. ஐயோ இந்தப்பா நம்மளுக்காண்டி அழுதுச்சு அப்படின்னோடனே, என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் பரவாயில்ல தான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே, என்னாச்சு அப்படின்னே, இல்லை நீங்கள் வேணும்னே தான் வந்தீங்கன்னொடனே, ஆமாம் இப்படி டீம் மெம்பர்ஸை பார்த்துக்கணும்னே, அதுக்காண்டி அப்படின்னோடனே, சரி அதான் என்னோடய ஜாபில் இதெல்லாம் நார்மல் தானோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்காங்களா. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் டாக்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துட்டு இப்படி ஒரு 1 வீக்கில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இப்படி வந்துட்டு தேயாங்கோட அம்மா அப்பா வந்துட்டு வெளியூரில் இருப்பாங்களா, அவங்களால வர முடியாத சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அந்த சைடு வந்துட்டு பயங்கரமாக மழை அது பேஞ்சிட்ருக்கனால வந்துட்டு ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்களா. ஸோ தேங்க பார்த்துக்க ஆள் இல்லை. இவங்க வீட்டில் இவங்கெல்லாம் பசங்க தானே, எல்லாருமே சிங்கிள் தான். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது, நாங்கள் யாராவது வரும்போது இப்படி வந்துட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, என்னம்மா சொல்கிறோன்னே, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, உனக்கு ஓகேவா இல்லை இது அப்படின்னோடனே, இல்லை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்தேவும் உடம்பு நல்லா சரியாகிறதுக்கு சரியாகிற வரைக்குமே ஃபுல்லாகவே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது, எல்லாமே சாப்பாடு செய்கிறதுலேருந்து ட்ரெஸ் போட ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து ரெஸ்ட் ரூம் கூட்டு போகிறதுலேருந்து எல்லா வேலையுமே பார்ப்பா. தேங்க்கே ஒரு மாதிரி ஹார்ட் டச் ஆகிடும், என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ வேலை பார்க்குது அப்படின்ற மாதிரி ஹார்ட் டச்சிங்காக தான் பார்த்துட்ருப்பாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு தேயாங் நல்லாவே ஹீல் ஆகிட்டார், ஃபுல்லாகவே சரியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு வேலைக்கு போகணும்ல, அப்படின்னும்போது நீங்கள் தான் சொல்லி அனுப்பிச்சிங்க பார்த்து போங்க தேயாங் உடம்புலாம் அடிபட்டுறாமனோடனே, உங்களுக்கு அவருக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது, என்ன பொண்டாட்டி மாதிரி இவ்வளோ உரிமையாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி இருந்தோன்னா, எதுவுமே சரி நான் பார்த்துக்கிறேன் நீ உன்னை பார்த்துக்கோ அப்படின்னோடனே, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குங்க. டெய்ஸி பின்னாடி ஸ்பீக்கர் சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் டு த ஸ்டோரி. அப்புறம் வந்துட்டு இப்படி சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்புறம் வந்து அப்படியே டே ஸ்கிப்ஸ் அப்படியே டே போயிட்டே தான் இருக்குது. டே டு டே லைஃப் அப்படியே தான். 2 பேருக்கும் கேக் பேக் பண்ண, அவர் வந்துட்டு ஃபயர் சர்வீஸ் போக எப்போயாவது 2 பேரும் மீட் பண்ணிக்க, அப்பப்போ அவர் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவார், நீங்கள் அவர் வீட்டில் போய் சாப்பிடுவீங்க. இதெல்லாம் நல்லா போயிட்டே தான் இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு நாள் இருக்கும்போது இதே மாதிரி ஃபயர் சர்வீஸில் வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்சிடெண்ட் பெரிய லெவலில் தீ பிடிச்சிட்டு இருக்கணும்னு உங்களுக்கு பக்கோன்னு இருக்குது, இவன் வேறு காப்பாற்றுறேன்னு போய் உள்ளே விழுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கா. மறுபடியும் வந்துட்டு உள்ளே ஒரு ஃபயர் சர்வீஸ் மேன் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சோன்னே கண்டிப்பாக இவனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அறக்க பறக்க வண்டி எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க.
ஆக்சுவலாக நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னா தேங்கோட வீட்டில் தான் இருப்பீங்க. என்னன்னா இப்படி சொல்லிட்டு போயிருப்போம். இப்படி நான் இன்றைக்கி கொஞ்சம் டியூட்டி விட்டு வெளிலனா வந்துடுவேன், கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னோடனே, என்ன அது அப்படின்னோடனே, இல்லை சும்மா தான் பேசணுன்ட்டு இருந்தேன், ஏன் பேசக்கூடாதுன்னு, இல்லை அதெல்லாம் இல்லை வாங்க நீங்கள் வேகமாக வாங்க, நான் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு, ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க தேங்க வீட்டில். மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் ஓடிட்டே இருப்பீங்களா. தேங்குமே இந்த சைடு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற இந்த தடவையும் தேங்கு தான் உள்ளே போய் மாட்டியிருப்பார். தேங்கும் ஆரம்பப்பாவும் மாட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. மறுபடியும் உள்ள வந்து பார்த்தா எல்லோரும் இருக்காங்க, 2 பேர் மட்டும் காணோம். உங்களுக்கு வேறு வேலையே இல்லையே, எப்போ பார்த்தாலும் இதே வேலையை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டுருக்க பார்த்தோன்னே, ஏய் விடு விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் காப்பாற்றிடலாம் அப்படின்னு. என்ன காப்பாற்றல, நீங்களாம் வெளியே தானே நிற்கிறீங்கன்னு. உள்ளே அவனுங்க போயிருக்கானுங்க, எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறானுங்கன்னே, ஐயோ அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. இவங்களாம் பார்க்குறாங்க, என்ன இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே வந்துட்டு 2 பேரும் வெளியே வராங்க. பார்த்தா கையில் ஒரு குழந்த இருக்குது, ஒரு சின்ன ஒரு 5-6 வயசு பையன் வந்துட்டு உள்ளே விளாண்டுட்ருப்பாங்களா. அவங்கள ரெஸ்க்யூ பண்ண போய் தான் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பையனை வந்துட்டு இப்படி 2 பேருமே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட விட்டதுக்கப்புறம் வந்துட்டு, நீங்கள் வேகமாக தேங்கிட்ட போய் ஓடி போய் தேங்க ஹக் பண்ணுறீங்களா ஆரம்பிக்கிறேன். நானும் இங்கே ஒருத்தன் தான் இருக்கேன், எனக்கெல்லாம் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானுங்க, இவனுங்களுக்கு மட்டும் எப்படி தான் இப்படி நடக்குதோ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே பார்த்துட்டு அவர் இந்த சைடு வந்துட்டார். அப்படி தேங்க போய் கட்டி பிடிச்சி அந்த அழுகுறீங்க. தேங்க பார்க்குறாரு, என்ன இந்த பிள்ளை கட்டி பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரா. சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறத பார்த்தோன்னே, சரி ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோடனே, பாருங்க இந்த தடவை உங்கள் மூஞ்செல்லாம் அடிக்கணுன்னே, இல்லை இல்லை இதெல்லாம் கறி தான் அப்படின்னோடனே, அந்த கருப்பு கலரில் தூசி தானோடனே, அப்போ ஓகேவா நீங்கள் அப்படின்னு, ஓகே தான் அப்படின்னோடனே, சரி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஆக்வர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் டக்குன்னு விளைய வந்ததுக்கப்புறம் இப்போ தெரியுதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னே, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னொடனே, நல்லா தான் இருக்கேன்னொடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூக்கை தொடச்சிட்டே இருக்கும்போது, சரி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னே, என்ன அது அப்படின்னே, ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், என்ன அது அப்படின்னு, அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக்கெட்டில் தான் வச்சுருப்பாரு. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, வீட்டில் ஏன் வெயிட் பண்ண சொல்லியிருப்பான்னா, வீட்டில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்திருப்பான். இப்போ இப்படி ஆனோடனே சரி நம்ம இங்கேயே சொல்லிடலாம், இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னா அப்போ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துலையே வச்சுட்டு இப்படி ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த சைடு பின்னாடி தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அவனுங்க அணைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு நியூஸ் மீடியாலாம் வந்துட்டு அதை கவர் பண்ணிகிட்ருக்கு. இவர் வந்துட்டு இப்படி ஐ லவ் யூ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு இவர் வந்துட்டு காதல் மலையை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கார். எல்லாம் பார்க்குறானுங்க, அட பாவிட்டே எங்கடா வச்சு எதடா பண்ணுற அப்படின்ட்டு அங்கிட்டுல ஜின்னப்பாலேருந்து எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்காங்களா. ஹேச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே முட்டி ஒரு காலில் முட்டி போட்டு நிற்பாங்களா, அந்த மாதிரி நின்று உங்களுக்குன்னா ஷாக். அப்படியே ஆண் பார்க்குறீங்க, என்ன இவர் திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே கரண்ட் கம்பியில் கை வச்ச மாதிரியே ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு நியூஸு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு அந்த தீ பிடிச்சதான் கவர் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே இப்போ அதை விட ஒரு ஹாட் சென்சேஷனான நியூஸ் கிடச்சோன்னே இந்த சைடு எல்லாம் திரும்பிட்டாங்க. இங்கே ஒரு ஃபயர் சர்வீஸ் மேன் வந்துட்டு இங்கே வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் வந்துட்டு நியூஸில் போயிட்டுருக்கா, லைவில் போயிட்டுருக்கு. அங்கே உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு நியூஸ் அப்போ தான் பார்த்துருப்பா. இப்படி வந்துட்டு என்னது எப்பயும் போல் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே மாற்றிக்கிட்டே இருப்பாளா. அப்போ வந்துட்டு இப்படி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, அட சனியை முடிச்சவளே உஷார் பண்ணிட்டாளே அப்படின்ற மாதிரி இவன் இந்த சைடு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த சைடு அவனுங்க ஃப்ரெண்டுங்க கேங்கல மச்சான் வேறு லெவலுன்றாங்க. அப்புறம் வந்துட்டு வேறு சர்வீஸ், வேறு டிபார்ட்மெண்ட், அதாவது வேறு ஒரு பிரான்ச்லேருந்துலாம் ஃபயர் சர்வீஸ் மேன் வந்திருப்பாங்களா. அவங்களும் பார்த்தியா இவனை என்ன வேலை பார்த்துட்ருக்கேன், எங்கே வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் மாதிரி கொடுத்து வச்சவே அப்படின்ற மாதிரி அவங்களும் புலம்பிகிட்டு இருக்காங்க. இங்கே மக்களும் பார்க்குறாங்க, என்னடா எங்களை காப்பாற்ற வந்துட்டு என்ன வேலைடா பார்த்துட்ருக்கேன் அவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. எல்லோரும் பார்த்துட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு, ஐயோ என்ன நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, லவ் பண்ணுறியா அப்படின்னோடனே, நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. என்னையவா அப்படின்னு, ஒன்றத்தான் அப்படின்னோடனே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறேன். என்னடா என்ன இவர் திடீர்னு ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. நம்ம தானே ரொம்ப நாள் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ இவரும் நம்மளை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காரா அப்படின்ட்டு மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கா. உடனே வந்துட்டு
ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது தான் நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் அந்த ரிங்கை வந்துட்டு இப்படி பாரு அப்படின்ற மாதிரி செய்கையில் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்களா, ஐயோ நம்மளுக்குலாம் ஒரு பையன் ரிங்கு காமிச்சு தான் ப்ரப்போஸ் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குளுகுளுன்னு இருக்குது. இருந்தாலும் அப்படியே மூஞ்சில் காட்டாமல் சரி என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னோடனே நீங்கள் டக்குன்னு அவருக்கு ஈக்குவலாக முட்டி போட்டு நானும் தான் அப்படின்னோடனே அவருக்குன்னா சந்தோஷம் ஓ அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அப்புறம் வந்து நீங்கள் கையை கொடுக்குறீங்க போட்டு விடு அப்படின்ற மாதிரி கை காமிச்சோடனே வந்துட்டு தேங்க வந்து ரிங்கை போட்டு விட்றாரு. அப்படியே வந்துட்டு எல்லோரும் ஏன்னு கத்துறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கத்துறாங்க, ஃபயர் சர்வீஸ் வேறு பிரான்ச்லேருந்து வந்து கத்துறாங்க, மக்கள் கத்துறாங்க, இவங்க டீம்காரங்க கத்துறாங்க. அப்புறம் வந்துட்டு தேங்க வந்து அந்த ரிங்கை போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நீங்கள் டக்குன்னு எக்கி கட்டுப்பிடிக்கிறீங்களா, அப்படியே ஒரு பொத்துன்னு விழுந்துட்டார். ஏன்னா ஒரு கால் முட்டியில் வந்துட்டு நின்றுட்டுருக்காரு, அந்த காலுமே உள்ளே வந்து அடிபட்டு ரத்த கலரையாக தான் வந்திருக்காரு. அவருக்கு என்னென்னா டக்குன்னு இப்போ ஏன் ப்ரப்போஸ் பண்ணாருன்னா வந்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு ஓன்னு அழுதுகிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு, என்ன ஏது அப்படின்ற மாதிரி நிறைய இது பண்ணிட்டே இருப்பாங்களா. அப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு, சரி இந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்பாட்டில் டக்குன்னு பண்ணாரா. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே ஒரே பாய் அவர் மேலே பாஞ்சு அப்படியே கட்டி பிடிக்கிறேன்ட்டு பொத்துன்னு அவரையும் கீழே தள்ளி விட்டுருப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அவர் க்ரிப்பாக நின்றுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இது பண்ணதுக்கு அவர் விழுந்துட்டார். 2 பேரும் அப்படி மேலே கிடக்குறீங்களா, இவங்க எல்லாம் ஓ ஓ ஓஹோ இதெல்லாம் வந்துட்டு இங்கே பண்ணக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கத்துறானுங்க. இந்த சைடு வேறு பிரான்ச்காரனும் டே வந்த வேலையை பாருங்கடா, என்ன வேலைடா பார்த்துட்ருக்கு, இதுக்காடா உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் தராங்க அப்படின்னு அப்படியே வந்துட்டு தேங்க பார்க்குறாரு. மூடுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி இந்திரியும் வந்துருமா இவனுங்க ரொம்ப கிண்டல் பண்ணுறானுங்கன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, எல்லோரும் பார்க்குறீங்களேன்ட்டு அப்படியே டக்குன்னு தேங்க கட்டி பிடிச்சி அப்படியே அவரோட செஸ்ட்டில் வந்துட்டு மூஞ்சி வச்சுட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு ஹோபியெல்லாம் வந்துட்டு என்ன வெக்கமா அப்படின்னோடனே அப்படின்னோடனே அடேங்கப்பா அதை தான் நாங்கள் பார்த்தோமே நடு ரோட்டில் போனோம், என்ன நீங்களும் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னோடனே சொன்னோம் அப்படின்னோடனே அந்த சைடு ஃப்ரெண்டு வந்துட்டு இப்படி கால் பண்ணுறான், என்னாடி உஷார் பண்ணிட்ட, சே நான் கூட சக்காலத்தி சண்டை போடலான்ட்டு இருந்தேன்னு பார்த்தா இப்படின்னு உஷார் பண்ணிட்டேன் சி அப்படின்னோடனே மூட்ரி நிலமை எனக்கு தான் தெரியணுன்னே ஆமாம் அதான் பார்த்தவன் இன்ன வரைக்கும் ரோட்டில் என்னாடி பண்ணிட்டு இருந்து பொத்து அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாலேன்னுட்டு அவள் கத்திக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் கண்டுக்கல, காலை கட் பண்ணிட்டாளா அப்படியே எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு தேங்க வந்துட்டு இப்படி கையை பிடிக்கிறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க, தேங்க அவங்கள பார்க்குறாரு. இதோட நம்ம இந்த அனல் மேலே பனித்துளியை வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு பர்த்டே விஷஸாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது யார் சொன்னது, யார் கேட்டாங்க அப்படின்னா விஜி அந்த பிள்ளை தான் வந்து கேட்டுச்சு, அக்கா அப்படி வந்துட்டு எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஆனால் ஏன் கிறகம் எனக்கு போடவே நேரம் இல்லை. ஆகஸ்ட் 20 கேட்டுச்சு, இன்றைக்கி ஆகஸ்ட் 29 ஆகுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இதை வச்சுக்கோ. இன்னொன்று வந்துட்டு நான் உனக்காண்டியே வந்துட்டு தேயாங் ஸ்டோரி இன்னொன்று எழுதி உனக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கம்பேக் வீடியோ தான், எப்படி இருக்குன்னு தெரில. நானும் இதை தான் யோசிச்சு ஆக்சுவலாக எனக்கு கதையே மறந்து போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஞாபகப்படுத்தி இது பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் கதை எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் தான் கேட்டுட்டு சொல்லணும். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து திரும்ப வந்திருக்கேன். ஒரு சில பேர்லாம் வந்துட்டு நீ வந்துட்டு இப்போ கதை மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்க, உன் கழுத்து அடுத்து நான் குழம்புல போட்டுருவேன் அப்படின்ற அளவுக்கு செம்ம வெறியாக சுற்றிட்டு இருந்தாங்க. நீ இந்த கதையை கதை போடணும், சேனல் என்னத்துக்கு திறந்து வச்சுருக்க அப்படி இப்படின்ட்டு எனக்கு பிடிச்சி சில அன்பு சண்டைகள்லாம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து கதை போட்டுட்டேன். கேட்டுட்டிங்களா எல்லாருக்கும்? கொஞ்சம் பேசிஸ் பேக்ரவுண்டில் இப்போ ரொம்ப நாய்ஸாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ மத்தியானத்தில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே சாப்பிட்டு வந்து ஃபுல் இதிலலாம் ரெக்கார்ட் பண்ணனால தான் இன்றைக்கி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நிறைய இடத்துல ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். ஸோ கதை எப்படி இருந்துச்சு எனக்கு தெரில. சரி நீங்கள் தான் சொல்லணும் கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லணும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லேட்டாக வந்தது ஏன் தப்பு, முட்டு கொடுக்க விரும்பலை, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிக்கோங்கப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. என்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் பேசலாம், நான்லாம் பேசுவேன் இன்ஸ்டாவில். இப்போ ரொம்பலாம் வந்துட்டு பேசுகிறதால, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸு இல்லை டிஎம் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்டு வேறு என்ன சொல்கிறது, இன்ஸ்டாவில் பேசுங்க, வாங்க வந்து நம்ம ஜாலியாக இன்ஸ்டாவில் பேசலாம். அண்ட் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பை டேசிஸ், அவ்வளோதான். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில, ரொம்ப நாள் ஆச்சுல. அதனால் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறதுனா ஊற்றுங்க, அதை வேணால் கேட்கலாம். அண்ட் அவ்வளோதான். பை டேசிஸ்.